இல்லாதவங்க தானே 10 லட்சத்தை கொடுத்தா வாங்கிட்டு அமைதியாக போவாங்க. இருக்கிறவங்களுக்கு 10 லட்சத்தை கொடுக்க முடியுமா? அவங்க வாங்குவாங்களா? அதனால இல்லாதவங்க மேலே தான் காவல்துறைன்ட்டு இல்லை, இந்த சமூகத்தில் எல்லாமே வந்து ஏழைகள் மேலே தான் திணிக்கப்படும், நடத்தப்படும், ஏவப்படும். ஏன் இந்த மக்கள் சுதந்திரம் வாங்கி 60 70 88 வருஷம் ஆன பிறகும் கூட ஏன் ஏழையாகவே வைக்கப்பட்டிருக்காங்கன்னா, அது குறிப்பாக இந்த திராவிட ஆட்சி காலத்தில் 68 ஆண்டுகள் ஆகியும் ஏன் இந்த மக்கள் ஏழையாகவே வைக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஏழையாக இருந்தால் தான் இந்த அரசியல்வாதிகள் கொடுக்குற காசுக்கு நன்றியோட ஓட்டு போடுவாங்க. அண்ணன் சீமானோட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், தமிழர்கள் வந்து உயர் நியாய சிந்தனை கொண்டவங்க அப்படின்னு. இப்போ வந்து காசு வாங்கிட்டோம், கை நீட்டி காசு வாங்கிட்டோம், அதனால வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற எண்ணம் அந்த ஏழைகளுக்கு வரும். அதனாலேயே வந்து மக்கள் வந்து ஏழையாகவே வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஒரு தெரு இருக்குன்னு வைங்க, அந்த தெருவில் எல்லாமே பணம் படைத்தவர்கள், பல லட்சங்கள், ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு வைங்க. வீடு ஒரு 10 லட்சத்துக்கு கட்டியிருக்காங்க, கார் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி எல்லாம் வசதி நல்ல உடை கொடுக்குறாங்கன்னு வைங்க. அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க சாலை எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க, நல்ல தரமான முறையில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே அவங்க ஏழையாக இருந்த அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்களா? வீடே நமக்கு குடிய கஞ்சி இல்லாமல் இருக்கும், நம்ம இந்த ரோடு எப்படி இருந்தால் என்ன, இந்த சாக்கடை எப்படி இருந்தால் என்னன்ற சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துடும், இயல்பாகவே வந்துடும். அப்போ என்னன்னா, மக்கள் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு இருந்துடக்கூடாது, அதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல இந்த திராவிட அரசுகள் வந்து கவனமாக இருக்குது. அதனாலேயே பெரும்பான்மையான மக்கள், அது தமிழர்கள் இல்லை, திராவிடர்களும் கூட சேர்த்துக்கலாம், எல்லாருமே வந்து ஏழை எளியவங்களே வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு விஜய் படத்தில் கூட கரு பழனியப்பன் சொல்வார்ல, இவங்க மக்கள் ஏழையாக இருந்தால் தான் நாங்கள் கொடுக்குற காசுக்கு நன்றியோடு இருப்பாங்கன்ட்டு விஜய் படத்தில் கரு பழனியப்பன் சொல்வார். அந்த மாதிரி வந்து மக்களை வந்து ஏழையாகவே வச்சுருந்தா தான் அரசியல்வாதிகளுக்கு நல்லது. அவங்க எதுவுமே எதிர்த்து கேட்க மாட்டாங்க. வீடை வந்து பலன்னு கட்டிட்டு, ஏன் ரோடை இப்படி மோசமாக வச்சுருக்க, ஏன் சாக்கடை இப்படி வச்சுருக்க, ரோடு சரியில்லை, சாக்கடை சரியில்லை, எல்லா வசதியும் செஞ்சு விடுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்காமல் இருப்பாங்க ஏழையாக இருந்தால். அதுவும் இல்லாமல் நன்றி உணர்வோட வாக்கு செலுத்த மாட்டாங்க. அவங்க ஏழையாக இருந்தால் தான் நன்றி உணர்வோட வாக்கு செலுத்துவாங்க. பணம் காசு கையில் வந்துருச்சாலும் ஏற்று கேள்வி வைப்பாங்க, போராட்டம் செய்வாங்க. அப்புறம் அரசாங்கம் எல்லா சேவைகளும் மக்களுக்கு செய்யணும், சரியாக இருக்கணும், கொள்ளையடிக்க முடியாது, கொளுத்து வாழ முடியாது, ஊரை ஏமாற்ற முடியாது. அதனாலேயே வந்து மக்கள், பெரும்பான்மையான மக்கள் ஏழையாக வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஏழையாக இருக்கிற வரைக்கும் கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு நல்லது. அவங்க இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அரசியல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கை நீட்டி காசு வாங்கிட்டோன்ற எண்ணத்தில் மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, அதனால் மக்களும் ஓட்டு போடுவாங்க, அவனுங்களும் எப்பயும் போல் கொள்ளையடிச்சிட்டே இருப்பாங்க. கொள்ளையடிக்க, ஓட்டு காசு கொடுக்க, மக்கள் நன்றியோட ஓட்டு போட, ரிப்பீட்டு, கொள்ளையடிக்க, மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் காசு